தமிழகத்தை உலுக்கிய கோவை சம்பவம், தமிழகத்தை உலுக்கிய அரியலூர் சம்பவம், தமிழகத்தை உலுக்கிய தூத்துக்குடி சம்பவம், இந்த மாதிரி டெய்லி ஏதோ ஒரு நியூஸ் எல்லாம் நம்ம வேதனைப்பட்டு தாங்க இருக்கோம். 2 நாளைக்கு முன்னாடி கோவையில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் சீமானதுக்கு அப்புறம் நடக்கிற பல பிரச்சனையில இது ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. மக்கள் அனைவரும் இந்த புதிய அரசாங்கம் கடுமையான தண்டனையை, மரண தண்டனை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த கடுமையான தண்டனைகள் மூலியமா குற்றம் குறையும்னு எதிர்பார்க்கறாங்க. அதுவும் எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிட்டாங்க, கஞ்சா புழக்க வழக்கத்தில் தடை பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் குற்றம் குறையும் நிச்சயம் தான். இது எல்லாமே பிரச்சனையை தூண்டக்கூடியதை தடை பண்ற விஷயங்கள். இது எப்படின்னா வெறி பிடிச்ச தெருநாயை கூண்டில் அடைக்கிற மாதிரி. கூண்டில் அடிச்ச வெறினா வெளியில வந்தா அதோட தாக்கம் அதிகமா இருக்கும். இப்போ நம்ம கூண்டில் அடைக்கிறதே பெரிய போராட்டமா இருக்கு. போதைப் பொருள் ஒழிச்சிட்டா நாடு நல்லா இருக்கும் நாம நினைக்கும் போது நமக்குள்ள இந்த விஷயமும் ஒரு கேள்வியா இருந்துட்டு தான் இருக்கு. குட் டச் பேட் டச்சை பற்றி டீச்சர் சொல்லிக் கொடுங்க, பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுங்கன்னு பகவத் கேசரி மாதிரி ஏதோ ஒரு படங்களில் ஏதோ ஒரு சீனில் மட்டும் சொன்னால் பத்தாது. இதை நம்ம ஸ்கூல் சிலபஸ்லேயே ஆட் பண்ணலை. எந்த சிலபஸில் போதைப் பொருள் யூஸ் பண்ணக்கூடாது, பண்ணால் சமுதாய சீரழின்னு சொல்லித்தராங்க. எந்த சிலபஸில் மனைவி தவிர பிறர் பெண்களை தாய்மர்களாக பார்க்கணும்னு சொல்லித்தராங்க. பின்ன எப்படி பாலியல் வன்கொடுமையோட விழிப்புணர்வு இருக்கும்? பாலியல் வன்கொடுமையோட வலியும் வேதனையும் நம்ம படிக்கிற கல்வியிலே இருக்கணும். போதையால் குடும்பமும் சமுதாயமும் சீரழிகிறது எப்படின்னோ நம்ம படிக்கிற கல்வியிலே இருக்கணும். நாம படிக்கிற மொழிகள், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் விட இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1ஆவதுல இருந்து பட்டப்படிப்பு முடிக்கிற வரைக்குமே இந்த கல்வி கட்டாயமா இருக்கணும். இந்த கருத்தை மக்கள் அனைவரும் அரசாங்கத்திடம் போய் சேர வரைக்கும் ஷேர் பண்ணுங்க.